தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரியில் 12 சென்டிமீட்டரும், கோவையில் 11 சென்டிமீட்டரும், ஈரோடு, குண்டேரி பள்ளம், நீலகிரி, பந்தலூர் ஆகிய பகுதிகளில் தலா 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் மஞ்சளாறு, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நீலகிரி, தேவாலா ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டரும், கோவை, சூலூரில் 8 சென்டிமீட்டரும், திருப்பூர், திருமூர்த்தி, மதுரை, வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தேனி, ஆண்டிப்பட்டியில் 6 சென்டிமீட்டரும், விருதுநகர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தேனி, போடிநாயக்கனூர், கோவை, சின்னக்கல்லார், தேனி, பெரியகுளம், சென்னை, நிலக்கோட்டை, கோவை, வாரப்பட்டி, திருநெல்வேலி, கோவை, மதுக்கரை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர், உடுமலைப்பேட்டை, மதுரை, ஆண்டிப்பட்டி, ராமநாதபுரம், தொண்டி, தூத்துக்குடி, விளாத்திக்குளம், கன்னியாகுமரி, ரணியல், கோவை, வால்பாறை, ஸ்ரீவைகுண்டம், கன்னியாகுமரி, மாம்பழத்துறையாறு, நீலகிரி, செருமுள்ளி, ஈரோடு, சத்தியமங்கலம், கடலூர், புவனகிரி, மதுரை, சாத்தியார், தூத்துக்குடி, திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. மதுரை, ஏழுமலை, திண்டுக்கல், வேடச்சந்தூர், கோவை, தொண்டாமுத்தூர், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், நீலகிரி, குன்னூர், திருச்சி, கோவை, பொள்ளாச்சி, கன்னியாகுமரி, திற்பரப்பு, சிவகங்கை, திருபுவனம், கன்னியாகுமரி, கோழிப்போர் விளை, கோவை, மக்கினம்பட்டி, தூத்துக்குடி, கோவை, அன்னூர், கன்னியாகுமரி, திருப்பதிச்சாரம், குருந்தன்கோடு, சென்னை, அண்ணாநகர், நீலகிரி, கொடநாடு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல், கொடைக்கானல், கன்னியாகுமரி, பால்மோர், கோவை, வால்பாறை, சின்கோனா, நீலகிரி, பில்லிமலை எஸ்டேட், ஈரோடு, பவானி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, வரட்டுப்பள்ளம், மீமிசல், புதுக்கோட்டை, கோவை, வேட்டுப்பாளையம், சேலம், ஏற்காடு, திருச்சி, பொன்மலை, தென்காசி, சிவகிரி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சென்னை, திருவொற்றியூர், நீலகிரி, கெத்தை, குந்தாபாலம், கன்னியாகுமரி, குளச்சல், தேனி, அரண்மனைப்புதூர், நாமக்கல், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 34.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதிகளாக நிலவக்கூடும். 9ஆம் தேதியில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயமுத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அரபிக்கடல் பகுதிகளில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும்,
இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.